वैष्णव जन तो तेन कहिए जे, पीड़ पराई जाने रे, पर दुखे उपकार करे तो मन अभिमान இந்த இனிய மாலை வேளையில் ஒரு மிகச்சிறந்த புத்தக மதிப்புரைக்கு என்னை அழைத்ததில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சிறந்த புத்தகத்தை ஆய்வு செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தின் அழைப்பதை பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஐ ஃபெல்ட் கில்ட்டி. என்னன்னா, அந்த புத்தகத்தை பாராட்டுக்குரிய நபர் யாருன்னா கண்டிப்பா நான் கிடையாது. அந்த புத்தகத்தை மதிப்பீடு செய்கின்ற ஒரு சாதாரண மனிதன். ஓகே, அப்ப அந்த புத்தகத்தில் போற்றக்கூடிய மனிதன் யார்? ஈவன் ஆத்தரான்னு கேட்டா கூட ஐ ஒன்ட் சே நோ. நெக்ஸ்ட் காந்தியான கிடையாது. ஆனா இந்த ஆத்தர் அதான் இந்த புத்தகத்தின் பின்பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த சாந்தி சேனா அப்படி என்பதற்கு ஒரு ரோல் மாடல். The textbook example of சாந்தி சேனா is none other than the பட்சா கான் அப்துல் கபார் கான். அவர் தான் இந்த புத்தகத்தின் கதாநாயகனே சொல்லலாம். இதுல வந்து அதான் அந்த ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடியே தெரியும். ஸோ காந்தியோட அந்த கான் அப்துல் கபார் கான் போட்டோ வந்து ஒரு பெரியதாக போட்டிருப்பார். ஓகே, ஏன் இன்னைக்கு வந்து இந்த புத்தகம் ஆய்வு செய்யப்படுகிறது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரிவியூயிங் திஸ் புக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்? ரெண்டு ரீசன். மெயினா வந்து இன்று காந்தி இளைய தலைமுறையினரிடம் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறார்? ஒரு கல்லூரி மாணவனிடம் காந்தி யார் என்று கேட்டால் காந்தி உடனே வந்து காந்தி வந்து இந்தியா சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர், அகிம்சை வழியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் என்ற பதில் தான் வரும். அதை தாண்டி இந்தியாவிற்கு மகாத்மா காந்தி என்று அவர் அறியப்படுவார். அப்ப இந்த மகாத்மா என்ற பட்டம் நாம் காந்திக்கு வலுக்கட்டாயமாக திணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ற இளைஞர் மனதில் காந்தியை மகாத்மாவாக என்று காந்தியவாதிகள் திணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான். ஜீன் ஷார்ப் ஒரு காந்தியை பத்தி ஆய்வு செய்கின்ற ஒரு அறிஞர், அந்த மகாத்மா ஷிப்பை பத்தி என்ன சொல்றாருன்னா, நம்மிடம் இருந்து ஒரு அணுக முடியாத நபராக காந்தியை கொண்டு செல்கின்ற ஒரு தடுப்பு மருந்து மகாத்மா என்ற பட்டம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் அழகா இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, எனக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். 1913 we all know that தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்துல இறுதி கட்டமாக நியூ கேஸ்டில் இருந்து டிரான்ஸ்ஃபரை நோக்கி ஒரு பீஸ் மார்ச் வந்து காந்தி ஆர்கனைஸ் பண்ணாரு, அந்த 3 பவுண்ட் போல் டாக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா. அப்ப காந்தியோட சேர்ந்து நிறைய பேர் அந்த கூட்டத்துல அந்த பீஸ் மார்ச்ல வந்து பங்கேற்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர். ஓகே, அந்த 2500 பேர்ல அதுல அந்த புத்தகத்துல ஒரு BR நந்தா குறிப்பிடுறாருன்னு அந்த இன்ஃபர்மேஷன் டாக்டர் வில்லியம் பாஸ்டன் சொல்லியிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பெண் தன்னுடைய கைக்குழந்தை, ஒரு சின்ன கைக்குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த பீஸ் மார்ச்ல டிராவல் பண்றாங்க. போகிட்டு இருக்கப்ப அந்த குழந்தை ஒரு நீரோடையை கிராஸ் பண்ணணும். அந்த நீரோடையில கிராஸ் பண்றப்ப அந்த குழந்தை தவறி அந்த நீரோடையில் விழுந்து விடுகிறது. நீரோடையில் விழுந்து அந்த குழந்தை இறந்து விடுகிறது. ஆனால் அந்த பெண் அந்த கூறிய வார்த்தை தான் இன்னும் எனக்கு அந்த ஹட் ஆகிட்டே இருக்கு. நம்ம காந்தியை வந்து மகாத்மா அப்படின்றோமே, ஆனால் அந்த பெண் காந்தியை விட மேலானவராக அங்கு தெரிகிறார். அந்த குழந்தை இறந்து விடுகிறது. நான் இங்கு இறப்பவர்களை பற்றி நாம் இந்த போராட்டம் நடத்தவில்லை, என் குழந்தை போனாலும் பரவாயில்லை, இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று அந்த பெண் தொடர்ச்சியாக அந்த பீஸ் மார்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது காந்தி என்ற ஒரு தனி மனிதன் அல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து காந்தியை குறைக்கின்ற செயல் அல்ல. காந்திய மகாத்மான்றது வந்து ஏதோ இவர் காந்தி விரோதி அல்ல. காந்தி என்பது அனைவரையும் கூட்டி செல்கின்ற மனிதர். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு சாதாரண பெண், ஆனால் அந்த பெண்ணுக்குள்ள அந்த உணர்ச்சி, இதுதான் காந்தியோட இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி பெண்கள், தில்லையாடி வள்ளியம்மை, இந்த மாதிரியான பெண்கள் தான் காந்தியோட இன்ஸ்பிரேஷன். இதுல வந்து நம்ம காந்தியை மட்டும் பிரைஸ் பண்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. சோ இந்த புக்கு வந்து ஏன் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், காந்தியை மகாத்மாவாக பார்க்கப்படவில்லை. இந்த புத்தகத்துல காந்தி ஒரு சாதாரண, மிக மிக சாதாரண ஒரு அகிம்சை வீரன், ஒரு சாந்தி சேனா. காந்தி ஒரு சாந்தி சைனிக். ஆனால்
ஆனால் he is a committed சாந்தி சைனிக். அதான் இந்த புத்தகத்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த புக் வந்து காந்தியை எப்படி என்ட்ரோஸ் பண்ணுதுன்னா he is a peace soldier, அமைதி தூதுவனாக இந்த புத்தகம் காந்தியை எடுத்துரைக்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு வாட் இஸ் த பிரசன்ட் டே ப்ராப்ளம். இன்னைக்கு பிரசன்ட் டே ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உலகத்தில் தலைதூக்கி இருப்பது வெறுப்புணர்வு அரசியல், ஹேட்ரேட் பாலிடிக்ஸ். எங்கு பார்த்தாலும் வெறுப்புணர்வு. ஓகே, இத வந்து ஒரு இன ஆராய்ச்சியாளர் அமெரிக்காவை சேர்ந்த கிரிகரி ஸ்டான்டன் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் வந்து இந்த ஹேட்ரேட் பாலிடிக்ஸ் எதுல போய் கொண்டு முடியும் அப்படின்றாருன்னா அந்த அந்த இது சார்ட் பாக்ஸ்ல வரும், அந்த 10 ஸ்டேஜஸ் ஆஃப் ஜீனோசைட், இனப்படுகொலையில் போய் முடியும். அந்த 10 ஸ்டெப் இந்த கிளாசிபிகேஷன், ஒரு மக்களை வந்து நம்ம பிரித்து கிளாசிபிகேஷன்ல இருந்து தென் சிம்பலைஸ் பண்ணி, சிம்பலைசேஷன் will lead to discrimination, discrimination will lead to dehumanization. அந்த 10 ஸ்டெப் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரம் சாதாரணமாக தெரியும், ஆனால் அது முடியக்கூடிய இடம் வந்து இனப்படுகொலை. அப்ப the ultimate objective of the book to build a society without hatred, வெறுப்புணர்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதின் தேவைதான் அந்த சாந்தி சேனா. இதைத்தான் வந்து ஆத்தர் வந்து சொல்றாரு. ரைட். இன்னைக்கு வந்து ஏன் இந்த வெறுப்புணர்வை பத்தி நான் பேசுறேன், இன்னைக்கு சொசைட்டில வந்து if you see the social media, இன்னைக்கு வந்து நீங்க சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு வந்து ஒரு மிலிட்டரிய பத்தி ஒரு ஈவன் த ப்ரொஃபசர்ஸ், ஐ ஹேவ் சீன் சம் ஆஃப் த ப்ரொஃபசர், ஒன் ஆஃப் த பிசிக்ஸ் ப்ரொஃபசர், அவர் வந்து அந்த மிலிட்டரிய வந்து தூக்கி வச்சு கொண்டாடுகிறார். ஏன் அந்த மிலிட்டரிய வச்சு நம்ம அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ல வந்து வரும், அந்த லிங்க்ல வந்து அனுப்பியிருக்கேன், இந்த ஜீனோசைட்ன்றது. அந்த வெறுப்புணர்வு பிரச்சாரம் ஜீனோசைட்ல போய் முடிகிறதுக்கு காரணமே இன்று நாம் அதை வந்து நம்ம we are endorsing the hatred politics, even the professors are endorsing the hatred politics. அப்ப இந்த புத்தகத்துல வந்து அந்த வெறுப்புணர்வை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்று சொல்கிறார் என்றால், வெறுப்புணர்வை how we are going to conquer the anger by means of love. ஒண்ணு, ஈவில வந்து குட்டை வச்சு எப்படி அப்ரோச் பண்றது. மூணாவது விஷயம் வந்து தனி மனித பொறாமை, கிரீடினஸ் எப்படி சமூக விடுதலை கொண்டு நம்ம எதிர்கொள்வது, சமூக விடுதலை அண்ட் லிபர்ட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். நான்காவதாக கில்லிங். ஓகே, ஐ அம் ட்ரைனிங் அட் த கில்லிங், அந்த கில்லிங்கை எப்படி செல்ஃப் சாக்ரிஃபைஸ் கொண்டு அதை வந்து we are conquering. And finally how we are going to conquer the hatred politics by means of human reform politics. So ultimate objective of Santi Sena is human reform politics, தனி மனித சீர்திருத்தம். It's a collectiveness. அதான் Gandhi is famous. Each and every individual in the society is important. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சொசைட்டில வந்து இம்பார்ட்டன்ட். பாரதியார் சொன்ன மாதிரி தான், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம்னு பாரதியார் சொன்னார். அந்த கான்செப்ட் தான் இந்த வந்து ஒரு அந்த அதை வந்து ரிசர்ச் பண்றதுதான் இந்த புக். அப்புறம் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் டாக்டர் எம் வில்லியம் பாஸ்கரன். இவர் வந்து காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல காந்திய சிந்தனை துறை பேராசிரியராக இருக்கிறார். இவர் ஒரு காட் ஃபெய்த் உள்ள ஆள். இவர் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஹி இஸ் ஃபெய்த் இன் கிறிஸ்டியானிட்டி. ஸோ இந்த புக் வந்து இன்னொரு விஷயம், அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படின்றத பத்தி எனக்கு ஒரு தவறான ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. ஆனா இதுல வந்து அந்த ஒரு 3 கிறிஸ்டியன்ஸை பத்தி சொல்றாரு ஆத்தர். அவங்க பேர் வந்து ஒன்னு வந்து மேக்ஸ்மில்லியன், இன்னொன்று வந்து செயின்ட் மார்ட்டின், இன்னொன்று வந்து டெர்டூலியன், செயின்ட் மார்ட்டின் அண்ட் இன்னொரு வந்து மேக்ஸ்மில்லியன். இவங்க வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒரு தீவிரமா வந்து ஃபாலோ பண்ணவங்க. இவங்க வந்து இந்த இம்பாக்ட் வந்து இந்த ஆத்தர்ட்ட இருக்கிறத நான் கண்கூடா பார்த்துட்டேன். ஏன்னா அதை நீங்க இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிறிஸ்டியன் ரிலிஜன்ல அந்த காட் ஃபெய்த்ல இருக்கிறவங்க they are non-resistant to the war. even the imperialistic Romanian empire வந்து அவங்கள வந்து வார் அந்த military training எடுக்கணும்ன்றாங்க. but they are strong believe in the god. they are very arrogant against அந்த arrogant imperialist ஆப்போசிட்டா they never. அதுல வந்து அந்த மேக்ஸ்மில்லியன் வந்து அதுல வந்து அவரோட பீஹேட்டர் தலை வந்து வெட்டப்படுகிறது. அப்படியும் வந்து அந்த தியாகத்தை அந்த மதத்தின் சார்பாக செஞ்சார். I will resist to the war. ஓகே, இந்த நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த கிறிஸ்டியானிட்டியில இருக்குன்றத இந்த ஆத்தர் வந்து அந்த ஸ்ட்ராங் பிலீவ் இன் கிறிஸ்டியானிட்டின்ற மூலமா நம்ம we can understand that. இவர் வந்து ஒரு டிக்னிஃபைட் ப்ரொஃபசர். I impressed the author in 2 things. 2 விஷயங்கள் வந்து என்கிட்ட இந்த ஆத்தர்ட்ட வந்து பிடிச்சது. When I did my MPhil in Gandhian thought and peacemaking in Madurai Kamaraj University, அன்னைக்கு வந்து I got ஒரு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். சிறை கைதிகளுக்கு காந்திய சிந்தனை கல்வி. ஓகே, சிறை கைதிகளுக்கு காந்திய சிந்தனை கல்வி காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது.
This is what I tell, and I told you earlier. In the purpose of Gandhian thought is to reform the persons. It's to reform the people who are needed. ரைட்டா? எங்க யூனிவர்சிட்டியில வந்து we are having Gandhian thought. அதுல வந்து எல்லாத்துக்குமே Gandhian thought கொடுக்குறோம். இது வந்து ஓகே. அப்ப வந்து ஒரு பையன் கேட்டான், ஒரு ஸ்டூடெண்ட், சார் நாங்க வந்து பிடெக் படிக்கிறோம், எங்களுக்கு வந்து 13 சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டருக்கு வந்து தேர் ப்ராக்டிகல் இன்க்ளூட் பண்ணி 13, இதுல வந்து நீங்க சாந்தி சேனா வேற ஒரு வழுக்க டைமா ஒரு பேப்பரை திணிக்கிறீங்களே சார். ஓகே, தே ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் சாந்தி சேனா, அது செகண்டரி திங், அவங்களுக்கு உதவிதான். ஆனால் இந்த சாந்தி சேனா யாரை சேர வேண்டியமோ அவர்களை சேர வைப்பதில் இந்த ஆசிரியர் வந்து ஈடுபாடு கொண்டிருக்கிறார். இதோட லிட்ரல் மீனிங் என்ன? வாட் இஸ் த லிட்ரல் மீனிங்? தேர் இஸ் நோ கோட்ஸே அண்ட் தேர் இஸ் நோ காந்தி இன் த வேர். நம்ம திங்க் பண்ற கோட்சேவும் இந்த உலகத்தில் இல்லை, நாம் திங்க் பண்ற காந்தியும் இந்த உலகத்துல இல்லை. ஓகே, anyone can change at any point of time. அதான் இதோட இது. ரெண்டாவது, இந்த ஆத்தர் வந்து இஸ் மேன் வித் அ பர்பஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த புக் வந்து, இந்த செகண்ட் ரீசன் வந்து, இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நான் காப்பிரைட்டட் புக். நான் காப்பிரைட்டட் ரீப்ரொடக்ஷன் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் a டால்ஸ்டாய் கான்செப்ட். என்னுடைய அறிவு வந்து விற்பனைகள், அதான் அந்த டிக்னிஃபைடு அதை சொன்னேன். என்னுடைய அறிவு விற்பனைகள், நீ வேணா பார்த்துக்கோ. இது வந்து அவரோட பிஹெச்டி தீசிஸ்ல வந்து ஒரே ஒரு பார்ட், இன்னொரு பார்ட் வந்து இன்னும் இஸ் நாட் பப்ளிஷ்ட், இந்த ஒன் பார்ட் ஆஃப் த தீசிஸ். இந்த காப்பிரைட்னு சொன்னதான் எனக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வந்தது. இப்ப சமீபத்துல வந்து ஷிவ் கெரான்ற ஒரு ஆத்தர், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். when I was associated with the Macmillan publishers ஓட நான் ஒர்க் பண்றப்ப, சிவகரா வந்து ஒரு prestigious ஆத்தர். ஒரு 3 புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. யூ கேன் வின், லிவிங் வித் ஹானர் அண்ட் ஃப்ரீடம் இஸ் நாட் ஃப்ரீன்ற மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் புக்கு கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து ரீசெண்டா வந்து காந்தியை பத்தி ஒரு தவறான ஒரு காந்தி வந்து டெஸ்ட்ராய்ட் காந்தி இன் 2 minutes, சிவகரா டெஸ்ட்ராய்ட் காந்தி 2 minutes ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய தலைவர்கள் வந்து ஈவன் அந்த லீடர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ரைட், அது வந்து ஆக்சுவலி அவர் வந்து அந்த காப்பிரைட்னால சொல்றேன், இந்த காப்பிரைட் வந்து அவர் மெக்மில்லனுக்கு வந்து காப்பிரைட் வந்து பப்ளிஷர் கிடையாது, ஆத்தர் கிடைக்குது. ஹி கெட் சோ மச் மணி அவுட் ஆஃப் த புக்ஸ். அவரோட நாலேஜ் வந்து சேல் பண்றாரு. இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பர்சனல். ஐ எம் நாட் டேக்கிங். இது வந்து வில்லியம் பாஸ்டனோட பர்சனல், அது வந்து சிங்கரோட பர்சனல். ஐ டோன்ட் வாண்ட் டு தட் பர்சனல். பட் ஆனா அவர் சொன்ன 3 கிரிட்டிசிசம், ஒன்னு வந்து லவ், ஓகே, லவ் அதர்ஸ், அது வந்து இன்னைக்கு பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படின்றது. ரெண்டாவது வந்து சொன்ன விஷயம் வந்து நான் வயலன்ஸ் இஸ் பிராக்டிகல், இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் மூணாவது விஷயம் வந்து டாலரன்ஸ். இந்த 3 விஷயத்த சொல்றாரு. அந்த 3 விஷயத்துக்குரிய ஆன்சர் வந்து இந்த புத்தகத்தில். இஃப் யூ சர்ச் இன் த புக், ஸோ இந்த புக்கு வந்து, ஸோ இந்த புக் ரிவ்யூவோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த 3 விஷயம் தான். ஓகே, இது வந்து ஒன்று வந்து லவ் அதர்ஸ், நம்பர் 2 டாலரன்ஸ், நம்பர் 3 நான் வயலன்ஸ். தீஸ் ஆர் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் சாந்தி சேனா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து இட்ஸ் பிஹெச்டி தீசிஸ். இதை வந்து கைட் பண்ணவர் வந்து ராம்ஜித் சிங் அப்படின்னு ஒரு எம்பியாக இருந்தவர். ஒரு பீகார்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கைட் பண்ணது வந்து ஒரு எம்பி. இவர் வந்து அந்த ஜேபி மூவ்மெண்ட் 1970s அந்த ஜேபி மூவ்மெண்ட்ல தீவிரமா இன்வால்வ் ஆனவர். ஸோ அவரோட அந்த இன்டெலெக்சுவல் அவுட்லுக்கும் இந்த தீசிஸ்ல வந்து ஐ கேன் ஃபைண்ட் அவுட். அப்புறம் இந்த புக்ல வந்து ஃபோர்வேர்டு யார் எழுதியிருக்கான்னு பார்த்தோம்னா டாக்டர் என் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து சாந்தி சேனால நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. காந்தி கிராம்ல வந்து ஹி வாஸ் சீஃப் ஆர்கனைசர் ஆஃப் சாந்தி சேனால இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு, அந்த சாந்தி சேனாக்குரிய டெஃபினிஷனை கொடுக்குறாரு. ஸோ வாட் இஸ் சாந்தி சேனா அப்படின்றத வந்து இவர் என்ன மீனிங்ல சொல்றாருன்னா, இந்த சாந்தி சேனா ஆஃப் காந்திஸ் ட்ரீம்ஸ் should be understood in the context of Gandhi's overall strategy and vision of a non-violent society. என்ன பாயிண்ட் சொல்றாரு? சாந்தி சேனா ஈக்குவல் டு Gandhi's total strategy and vision to build a non-violent society. சிம்பிள் as that. ஒரு நான்-வயலண்ட் சொசைட்டியை உருவாக்குறதுக்கு காந்தியோட டோட்டல் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த சாந்தி சேனா அப்படின்றாரு. ஸோ அப்புறம் வந்து ஆக்சுவலி இந்த சாந்தி சேனான்ற கான்செப்ட் 1937 வந்து காந்தி வந்து அந்த முதல் அந்த டேம் வந்து ஃபார்ம் பண்றாரு. ஆக்சுவலி அந்த காந்தியன் பீரியட்ல வந்து இது வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, இல்லை ஒரு சத்தியாகிரகா பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பீஸ் மேக்கர்ஸா வந்து இந்த சாந்தி சேனா இருந்துட்டு இருந்தாங்க. இது எப்போ வந்து மெயினா இது தேவைப்படுதுன்னா 1948 வந்து ஆக்சுவலி வென் காந்தி இறந்ததுக்கு அப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலி தே பிளான் ஃபார் வேர்ல்டு பீஸ் பிரிகேட் அப்படின்னு February 20 வந்து ஒரு பெரிய லெவல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு பீஸ் பிரிகேட் ஆன் February 20. பட் அன்பார்ச்சுனேட்டா காந்தி வந்து 1948 ஜூன்
ஜனவரி 30 வந்து இறந்துட்டாரு. ஸோ அதனால அந்த நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட் வந்து அந்த ஒரு இந்த மிலிட்டரிக்கும் போலீஸ்க்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு நான் வயலன்ஸ் சோல்ஜர்ஸை உருவாக்குற பணி வந்து ஒரு தேய்மானம் வந்து ஏற்படுது. அப்போ வினோபா வந்து 1957 ஹி டிராவல் டு சவுத் இந்தியா, எக்ஸ்பெஷலி தமிழ்நாடுல வந்து அந்த முதுகுளத்தூர் கலவரத்தையும், அதே மாதிரி நார்த் கேரளால வந்து இன்ஃபேக்ட் மஞ்சீஸ்வரத்துல அந்த ஹிந்து முஸ்லீம் யுனைட்டின்றப்ப அவர் வந்து இந்த நீட் ஆஃப் பீஸ் சோல்ஜர்ஸ் சொல்லி தான் முத அந்த சாந்தி சேனா மஞ்சேஸ்வரத்துல அந்த கேலப்பன் தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. தென் அவர் இன்னொரு மென்ஷன் பண்ணி ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல முத வந்தது 1962 டாக்டர் ஜி ராமச்சந்திரன், ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர் ஆஃப் காந்திகிராம், அண்ட் டிஎஸ் சவுந்தரம், இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல சாந்தி சேனாவை கொண்டு வராங்க. ஓகே, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா how to conflict management. The second thing, useful extension activities, and then number 3 வந்து youth leadership, youngsters வந்து next level க்கு வந்து generate பண்ணணும். These 3 things are the main objective of Shanti Sena in Gandhigram. So in the author William Boston was the professor, the first appointed professor in Shanti Sena. அவர் தான் வந்து இவரோட அப்ஜெக்டிவ் வந்து டு பில்ட் அந்த சாந்தி சேனாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஹி வாஸ் சீஃப் ஆர்கனைசர் ஃபார் சோ மெனி இயர்ஸ், அண்ட் அதை வந்து ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ல டெவலப் பண்ணதுல வில்லியம் பாஸ்டனோட ரோல் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், ரைட். அப்புறம் இந்த புக்கு வந்து மொத்தம் வந்து 4 பார்ட் இருக்கு இந்த புக்கில். வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட், ரெண்டாவது வந்து ப்ரீ காந்தியன் பிகினிங்ஸ், அந்த ப்ரீ காந்தியன் எஃபெக்ட். இது வந்து சாந்தி சேனான்றது காந்தி வந்து இந்த நான் வயலன்ஸும் அந்த சத்தியாகிரகன்ற கான்செப்ட் வந்து அஸ் ஓல்ட் ஹில்ஸ். அதனால வந்து நான் வந்து புதுசா எதையும் கொண்டு வரல, ஆப்வியஸா காந்தி எதுவுமே கொண்டுட்டு வரல. காந்தி பிறந்ததற்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாந்தி சேனா கான்செப்ட் உருவாயிருக்கு இந்த புக்ல வந்து சொல்றாரு. அடுத்து வந்து த காந்தியன் கான்ட்ரிபியூஷன், வாட் காந்தி டிட் ஃபார் சாந்தி சேனா, அண்ட் ஃபைனலா காந்தியன் பேரடைம். 4 சாப்டர் தான், பட் 4 சாப்டருமே ஒரு இன்டெப்தா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இட்ஸ் கம்ப்ளீட் ரிசர்ச் வை வி நீட் திஸ் புக். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து சொல்றது இதான், இதுதான் வந்து இந்த புத்தகத்தை நாம் முழுமையாக வாசித்தோமே ஆனால் காந்தியை பற்றி ஒரு முழுமையான புரிதல், ஒரு அப்ரோச்சபிள் காந்தி, ஒரு அப்ளைட் காந்தி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் யங்ஸ்டர்ஸ் வி கேன் லீவ் இட், யூ நோ, வெதர் இட்ஸ் an applied Gandhi or unapproachable Gandhi. When we are saying peace soldier, Gandhi is a peace soldier, ஒரு ஆர்டினரி பீஸ் சோல்ஜர் பட் கமிட்டட் பீஸ் சோல்ஜர் அப்படின்னு சொன்னோம்னா காந்தி வந்து ஒரு அப்ளைட் காந்தியா இருப்பார். அட் த சேம் டைம் when we endorse Gandhi as a மகாத்மா, கண்டிப்பாக நம்மை விட்டு வெகு தூரம் சென்று விடுவார். இன்று இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, போய் எத்தனை பேர் நீங்க சோசியல் மீடியால பாருங்க, இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு யாரை கொடுக்கும். காந்தி இறந்த நாள்ல காந்தி எத்தனை பேர் தூக்குறாங்க, கோட்சேவுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க, சோசியல் மீடியா. நம்ம வந்து காந்தி பெரிய மகாத்மா அப்படின்ற திணித்தோமையானால் காந்தி இளைஞர்களிடம் இருந்து கண்டிப்பாக வெகு தூரத்தில் செல்லக்கூடிய நபராகத்தான் இருப்பார், ரைட். அடுத்து வந்து இதுல இன்னொரு இதுல வந்து மொத்தம் வந்து இந்த ரிவ்யூல வந்து ஐ வாண்ட் டு ஆன்சர் ஃபார் திஸ், ஐ எம் சர்ச்சிங் ஆன்சர் ஃபார் 9 questions. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ கேன் கிளாரிஃபை ஆல் த 9 questions. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு ஏன் வந்து நான் வயலண்ட் தேவை, இன்னைக்கு உலகத்திற்கு ஏன் நான் வயலண்ட் தேவை அப்படின்றது முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், சேனா சார், நம்ம நான் வயலன்ஸை பத்தி பேசணும், நீங்க வச்சிருக்க பேரே சேனான்னு வச்சிருக்கீங்க. சேனானா இட்ஸ் அ பீஸ் ஆர்மி. சாந்தி சேனா லிட்டரலா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இட்ஸ் அ பீஸ் ஆர்மி. இப்போ பீஸ் ஆர்மின்னு வச்சுட்டு நீங்க ஹவு கேன் யூ டாக் அபவுட் பீஸ். மூணாவது வந்து இந்த மூணாவது வந்து what inspiration we can take from the Hinduism. காந்தி என்ன இன்ஸ்பிரேஷனை ஹிந்துயிசத்துல இருந்து எடுத்தார். நான்காவதாக what other religions apart from Hinduism. இந்த புக்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 26 ரிலிஜனை வந்து 26 பிலாசபியை வந்து இந்த ஆத்தர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. 26 பிலாசபிஸ், ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம், ஜீரோஸ்ட்ரிசம், காரல் மார்க்ஸ் தியரி, டால்ஸ்டாய்னு 26 பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த 26 பேருமே வந்து வாட் அந்த காமன் பாயிண்ட், அந்த ஐடென்டிஃபைங் த பாயிண்ட், காமன் பாயிண்ட், இதான் எசென்ஷியல். இப்ப நம்ம அதான் அந்த ஹேட்ரேடை வந்து நம்ம பீட் பண்ணணும்னா we need to find a common point between a human being. அதுல வந்து இந்த ரிசர்ச் வந்து அந்த காந்தியன் பிகினிங்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 26 ரிசர்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் as I told 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ல இருந்து 3500க்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ல இருந்து he took that research. He find the common point between the human beings. That is essential to conquer the hatred politics. நான்காவது வந்து what are the qualities of a சாந்தி சைனிக், என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜெனிசிஸ் ஆஃப் சாந்தி சேனா, இதுதான் சாந்தி சேனா கான்செப்ட் வந்து எப்படி எமர்ஜ் ஆகும்னு சொல்லி.
அடுத்து வந்து இந்த தாராஷ்னா சத்தியாகிரகால வந்து அந்த நான் வயலன்ஸ் சோல்ஜர்ஸோட அந்த டிசிப்ளின் எஃபோர்ட் அதை பத்தி இதுல கிளியரா இருக்கு. ஏழாவதாக அந்த சாந்தி சேனாவோட வாட் இஸ் ரியல் அப்ஜெக்டிவ் ஆஃப் சாந்தி சேனா, வாட் ஆர் த அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றது இதுல சொல்றாரு. எட்டாவது ஒரு கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் சாந்தி சேனா, ஒரு காந்தி சேனா என்ன இருக்கணும் அப்படின்றது. அண்ட் த 9th ஒன் இந்த குதை கிட்மேக்கர், அதான் அந்த அந்த இன்ஸ்பிரேஷன், காந்தியோட இன்ஸ்பிரேஷனும் அவரை பத்தி அந்த குதை கிட்மேக்கர் அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான் அப்துல் கபார் கான். ஃபைனலா இதை பற்றிய ஒரு 8-9 விஷயங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இதான் அந்த புக். ஆக்சுவலி இந்த புக்ல உள்ள கான்டெக்ட் எல்லாத்தையுமே இட்ஸ் புக் ரிவ்யூ. இதுல வந்து இந்த ரிவ்யூவருக்கு வந்து ஹேவ் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, எவ்வளவு நேரம் பார்க்க முடியுதோ இது பண்ணலாம். ஐ கேன் என்ரோஸ் த புக். இந்த புக்கை பத்தி ஃபுல் சாராம்சம் தெரியணும்னா யூ ஹவ் டு ரீட் த புக் கம்ப்ளீட்லி. அஸ் ஐ டோல்ட், இந்த புக்கை வந்து யார் வேணாலும் பிரிண்ட் போட்டுக்கோங்க, யார் வேணாலும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆத்தர் ஹேஸ் given full rights to us. ஓகே, 60 ரூபா தான் இந்த புக்கு. இப்போ பிரிண்ட்ல இருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கெட் அ காப்பி ஃப்ரம் us. ரைட். இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why we need non-violent value, இதுதான் வந்து ஒரு முக்கியமான முதல் சாப்டர். ஆத்தர் வந்து எதை கோட் பண்றாருன்னா, இது வந்து லீவ் டு தி வியூவர்ஸ், இந்த வியூவர்க்கே வந்து இதை விட்டுறலாம், நான் வயலன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி. மார்ட்டின் லூதர் கிங், வி ஆல் நோ, த ரேசிஸ்ட் அகைன்ஸ்ட் யூஎஸ்ல வந்து ஃபைட் பண்ண ஒரு பெரிய லீடர், காந்தியை வந்து as a ரோல் மாடலாக கொண்ட ஒரு மார்ட்டின் லூதர் கிங். டுடே த சாய்ஸ் இஸ் நோ லாங்கர் பிட்வீன் வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ். இன்னைக்கு வந்து வயலன்ஸ்க்கும் நான் வயலன்ஸ்க்கும் எல்லாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம உயிரோட இருக்கணுமா இல்ல வெதர் வி ஆர் கோயிங் ஃபார் வயலன்ஸ், அதான் திங்கிங். ஓகே, இட்ஸ் அபவுட் நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி என்ன நான் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இன்னைக்கு வந்துட போகுது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா, இந்த புக் வந்து 2000ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1989 டேட்டா. அப்போ இருக்கிற டேட்டா படி இந்த யூஎன் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படி the world has 60,000 nuclear weapons which is capable of destroying this planet more than 30 times. 30 முறை இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் நம்மிடம் இருக்கின்றன. 60 million people are involved in the military activity directly or indirectly. The world has 25 million armed soldiers and another 10 million paratroops are ready to be drafted at war any time. Nearly 50,000 50,000 பேர் வந்து நம்ம கல்வி அறிவு கொடுக்கிற டாப் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் are working round the clock to develop the most modern and sophisticated weapons of mass destruction. Global system spends $1,100 billion on security of nations and an actual amount on internal security and law and order. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு ஹியூமன் பீயிங் we are spending to save us literally from human beings. இது வந்து we can say it's a country, it can say it's a caste or race or religion, whatever it may be. Ultimately we are fighting with the human being. அவ்வளவுதான். நீங்க வந்து நேஷன் ஒரு கோடு போடுறது, it's all our illusions. Nation is an illusion, race is everything is an illusion. நீங்க வந்து homo sapiens, all the human beings are homo sapiens. There is no difference between the human beings. இது வந்து தேவையா? நீங்க வந்து சேஃப்டிக்கு வந்து you can spend, but the question is basic amenities, how much we are spending for the food, how much we are sending for the shelter, cloth. இது வந்து basic necessities. இது மட்டுமா basic necessities? இன்னைக்கு வந்து youngsters right to employment, whether we are getting the employment, whether we are getting adequate medical facility, whether we are getting adequate education, whether we are getting the Greta Thunberg மாதிரியான ஆட்கள்லாம் they are fighting for the environment. So not only food is our birthright, not only shelter is our birthright, not only cloth our birthright, environment is also a birthright, employment is a birthright, education is a birthright, medical is a birthright. இதெல்லாம் வந்து whether we are focusing on this or we are focusing on the destruction in the name of nation, right? இதை வந்து நம்ம we have to question. I leave it to the audience. நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க whether we need a violent world or we need a non-violent world. The first question. The second question வந்து இந்த சேனான்ற நேம். ஓகே, இந்த சேனான்ற நேம்ல வந்து ஈவன் காந்தியும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அண்ட் வினோபாவும் இந்த சேனான்ற டேர்ம் வந்து இட்ஸ் அக்ரெசிவ் ஃபார்ம். இதுக்கு வந்து
பீஸ் ஆர்மி. ஈவன் 1987 வந்து ஸ்ரீலங்கால அமைதி படை அப்படின்னு போனதான் we know that it ended up in a genocide. நமக்கு தெரியும் ஒரு இனப்படுகொலையில வந்து ஒரு அமைதி படை தான் முத போனது. we all know that. ரகுலா இருக்காரு, அதை பத்தி நிறைய ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன். we know that அந்த அமைதி படை அப்படின்றதுதான் போனது. அந்த நேம் வந்து எப்படி ஒரு இந்த நேம் ஏன் காந்தி வந்து சூஸ் பண்ணாங்க, ஏன் வினோபா வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்றது அதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு. அப்ப இந்த சேனான்றது இட்ஸ் மோஸ்ட் அக்ரெசிவ் ஃபார்ம். இது வந்து இட்ஸ் நாட் ஒரு சாதாரண டேர்ம் கிடையாது. இட்ஸ் மோஸ்ட் அக்ரெசிவ் ஃபார்ம். அப்ப வாட் இட் ரியலி மீன் ஃபார் அ கில்லிங் வேர்ல்டுக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் தேவை. பட் ஃபார் அ நான் வயலண்ட் வேர்ல்டு வி நீட் மோர் ஸ்பிரிட் தேன் தி ஒரு கில்லிங்கோட செல்ஃப் சாக்ரிஃபைஸ்க்கு வி நீட் மோர் ஸ்பிரிட். அதைத்தான் இதுல வந்து மென்ஷன் பண்றது. அப்ப அதை வந்து நம்ம அந்த அர்த்தத்துல தான் புரிஞ்சுக்கணும். இந்த சேனான்றது we need more spirit than the killing personalities. அப்ப நம்ம வந்து we have to ready to sacrifice ourselves. அதான் சொல்றாரு. சாந்தி சேனா is an aggressive word. It does not still, it implies movement or advance. We cannot stand still. ஒரு அநீதி நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. ஓகே, so சாந்தி சேனா means a group of non-violent individuals who are ready to work, fight and even to die for making peace. அப்ப வந்து அந்த ஸ்பிரிட் எவ்வளவு வேணும். அப்ப ஒரு எவ்வளவு தூரம் வந்து ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமான ட்ரைனிங் அண்ட் ஸ்பிரிட் நீடட் ஃபார் தி சாந்தி சேனா. இது வந்து ஒரு சாதாரணமா வந்து நம்ம இட்ஸ் நாட் லைக் என்சிசி ஆர் என்எஸ்எஸ் மாதிரி இல்ல ஒரு ஸ்கவுட் மாதிரி யூத் ரெட் கிராஸ் மாதிரி ஒரு பர்பஸ் இல்லாம இட்ஸ் நாட் ஓன்லி த வாலண்டியரிசம். இட்ஸ் கீ திங் இஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அத எண்ட் பாயிண்ட். அப்ப இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்றாரு, வாட் ரிவார்ட் வில் கெட் த சாந்தி சைனிக். அப்ப சாந்தி சைனிக்கு எது பெரிய ரிவார்ட் அப்படின்றது இதை வந்து எனக்கு தெரிந்த விஷயம் வந்து காந்திகிராம் யூனிவர்சிட்டியில வந்து மியூசியம் ஒன்று இருக்கு, காந்தி கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் மியூசியம். அதுல வந்து ஒரு ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல வந்து சி ராஜகோபாலாச்சாரி அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். உலகத்தில் ஒரு 3 மரணங்கள் வந்து புனிதமானவை. ஒண்ணு வந்து சாக்ரட்டிஸ், ரெண்டாவது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், மூணாவது வந்து மகாத்மா காந்தி. இந்த 3 மரணங்களும் அவங்க வந்து ஒரு வகை, அது 3 மரணங்களும் கொண்டாடப்பட வேண்டிய மரணங்கள். அவர்களுடைய கொள்கை காண்டி அவங்க வந்து மரணம் அடைந்தார்கள். அப்ப ஒரு சாந்தி சேனாக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இட்ஸ் நாட் அ பாரத் ரத்னா, இட்ஸ் நாட் அ நோபல் பிரைஸ், இட்ஸ் த டெத் ஃபார் தேர் காஸ். அதைத்தான் இந்த சேனான்ற டேம் வந்து லிட்டரலா மீன் பண்ணுது. ரைட். அப்ப மூணாவது வந்து இந்த ஓகே இது வந்து சொல்றோம். அப்ப இது வந்து காந்திக்கு வந்து அந்த ஹிந்துயிசம் அப்படின்றது என்ன சொல்லுது. நீங்க வந்து we are spreading I'm a Hindu அப்படின்றதுல வந்து நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப அது என்ன சொல்ல வருது. அது காந்தி வந்து அந்த பகவத்கீதை விடாம அவர் கையில வச்சிருந்தாரு. இட்ஸ் வார் டாக்குமெண்ட், யூ நோ தட். இது வந்து ஒரு வார் டாக்குமெண்ட். ஆனா அந்த பகவத்கீதை அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணார் காந்தி, அதை எப்படி அவர் இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு. இது வந்து ஒரு இந்துக்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை பேர் அதை பண்றோம். அதுக்கு பேரே வச்சது வந்து அந்த பகவத்கீதாக்கு காந்தி கொடுத்த நேம் வந்து அனசக்தா யோகா. அந்த அனசக்தான்றதுக்கு மீனிங் வந்து செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். செல்ஃப்லெஸ், கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ், அனசக்தா யோகா. பாத்தீங்கன்னா தெரியும், காந்தி இன்டர்பிரேட்டட் the Bhagavad Gita in its a creative manner and said it is described as the doctrine of Anasakti Yoga. It means selfless action, okay, with the permission of the organizer. நான் வந்து இந்த அனசக்த யோகா, the selfless action, we know that காந்தி எத்தனையோ selfless action பார்த்திருக்காரு. இந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காந்தியோட லைஃப்ல. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், பட் இந்த கான்டெக்ஸ்டுக்கு வந்து மெயினா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிறது எல்லாமே இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் வாட் வி ஆர் டூயிங்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஆல் அபவுட் ஹேட்ரேட் இந்த நேம் ஆஃப் ரிலிஜன் எவ்ரிவேர். இன்னைக்கு நேற்று 2 நாள் கூட வந்து வீணோ ஆனால் வந்து இஸ்லாம் ரிலிஜனை பத்தி ஒரு அவதூறு பிரச்சாரங்கள். இதான் இந்து மதம் சொல்லியிருக்கானா அதை வந்து ஐ குட் அஸ் அ ஹிந்து ஐ குட் அக்செப்ட். ஓகே, இது வந்து நம்ம இன்னைக்கு பண்ணுகின்ற செயல்கள் எல்லாம் வந்து ஒரு இந்து மதத்திற்கு புகழ் சேர்க்குமா என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்ப காந்தி எப்படி இந்து மதத்திற்கு புகழ் சேர்த்தார்? தென்னாப்பிரிக்காவில 1904 ஒரு பிளேக் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் இங்க வந்து இந்த கொரோனானால எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆனோன்றது வி நோ தட். எத்தனை பேர் வந்து பயந்துட்டு கம்ப்ளீட்லி லாக்டவுன், எக்கனாமி எவ்வளவு தூரத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்து வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. ஏன்னா உயிர் பயம் வந்து முக்கியம். அதை பத்தி ஐ எம் நாட் ஃபைண்டிங் எனி ஃபால்ட் ஆன் தட். பட் ஆனா சவுத் ஆப்பிரிக்கால இந்தியன் கம்யூனிட்டியை வந்து டார்கெட் பண்ணாங்க. ஓகே, ஆல்ரெடி வி ஃபேசிங் த ரேசிசம். இந்தியன் கம்யூனிட்டி ரேசிசத்துக்கு அந்த பாகுபாடு, அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் பிளேக். இவங்க வந்து சுத்தமானவர்களா இல்ல, அதனால இவனுக்கு வந்து பிளேக் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்
அப்படின்னு சொல்லி இந்திய சமுதாயத்தின் மேல ஒரு அழுக்கு இருந்தது. மார்ச் 18, 1904 ஜோகனஸ்பர்க்ல ஒரு பெரிய பிளேக் வந்து இந்திய கூலி குடியிருப்புல வந்து ஒரு பெரிய பிளேக் வெடிக்குது. டாக்டர்ஸ் யாருமே வரல. அந்த நேரத்துல ஓடி போய் வந்து அங்க அந்த பேஷண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட், அந்த ஆட்டோபயோகிராஃபில எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து போய் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது காந்தியோட ஒரு 3 பேர். பிளேக்கோட மார்டாலிட்டி வந்து இப்ப இருக்கிற கொரோனா மாதிரி 1 or 2% கிடையாது. இட்ஸ் மோர் தென் 90%. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அந்த நிமோனிக் பிளேக் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 100% டெத் ரேட் அந்த பிளேக்கு. காந்தி வந்து அதை பத்தி எந்த உயிரை பத்தியும் கவலைப்படாம அவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணார். இது வந்து காந்திய வந்து இது வந்து செகண்டரி திங். ஆனா அது காந்தி வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்றாரு, அதனால வந்து அவர் அந்த பகவத்கீதாவை படிச்சிருக்காரு, செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பண்றதுலாம் ரைட். ஆனா அதுல வந்து அறியப்படாத ஒரு நபர் வந்து அந்த ஆக்ஷன்ல வந்து இருக்காரு, அந்த செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். அது என்னன்னா, அந்த டாக்டர் மராய்ஸ் அப்படின்னு ஒரு நபர், அவர் வந்து மார்ச் 17 இந்திய அந்த அவங்க என்னடா ஒரு டைப் ஒரு மாதிரி நிமோனிக் பிளேக் வர்றவங்களுக்கு அந்த டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல. முன்னாடியே வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. என்ன டிசீஸ் அந்த பிளேக்ன்றது தெரியறதுக்கு முன்னாடியே அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அந்த 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 மக்கள் மூலமாக அந்த யாரு பிளேக் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க மூலமா டாக்டர் மராய்ஸ்க்கு வந்து அந்த பிளேக் டிசீஸ் வரும். டாக்டர் மூலமாக, மராய்ஸ் டாக்டர் மூலமாக அவரது மனைவிக்கு பிளேக் டிசீஸ் வரும். அவரது மனைவி மூலமா அவரது 4 குழந்தைகள்ல 3 பேரு நிமோனிக் பிளேக் வந்து வரும். அவருடைய நண்பருக்கு அந்த நிமோனிக் பிளேக் வரும். மார்ச் 17 அந்த டாக்டர் வந்து இறக்கிறார். மார்ச் 22 அவருடைய நண்பர் இறக்கிறார். மார்ச் 21 அவருடைய மனைவி இறக்கிறார். அந்த குழந்தைகள் வந்து அந்த பிளேக்கான இது வந்து அந்த பிளேக்கோட மரணத்தை வந்து நேரில் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றப்ப காந்தி சொல்றாரு. அதை பாக்குறப்ப ஒரு மரண அவஸ்தை, இந்த குழந்தைகள் வந்து துடி துடித்து சாகும். அதை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க முடியாது. ஒரு மரண அவஸ்தை வந்து அது அந்த கஷ்டப்பட்டு ஈவன் இந்த பிளேக் கொரோனா தான் சொல்றாங்க, அந்த துடி துடித்து சாவாங்களாம். அந்த இறப்பை வந்து நம்மளால கண்ணில இருந்து பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. அதை பார்க்கின்ற பொழுது ஒரு எமிலி பிளேக் காந்தியோட இருந்து சர்வீஸ் பண்ணாங்க. அவங்கள வந்து அந்த கொரோனாக்கு வந்து பிளேக்கு வந்து அங்க உள்ள டவுன்ஷிப், அங்க உள்ள ஜோகனஸ்பர்க் டவுன்ஷிப், அவங்களெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த குழந்தை துடி துடித்து சாகுது. ஓகே, அந்த குழந்தைக்கு வந்து இவங்க வந்து பக்கத்துல இருந்து வைத்தியம் பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்குறாங்க அந்த நர்ஸ். அந்த குழந்தை அப்படியே துடிக்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து ஐயோ என்னால ஒண்ணுமே செய்ய முடியலே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து முத்தம் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையின் முத்தம் கொடுக்கின்ற மூலமாக அந்த அந்த பெண்மணிக்கு ஒரு பிளேக் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பிளேக் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி மார்ச் 30 என்று நினைக்கிறேன், 30 27 வயதில் டிமோனிக் பிளேக் மூலமாக அந்த டாக்டர் வந்து அந்த நர்ஸ் வந்து இறக்குறாங்க. எமிலி பிளேக் அவங்கள பத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட கல்லறையெல்லாம் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. காந்தி வந்து அவங்கள பத்தி எல்லாம் இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான தன்னலமற்ற சேவையாளர் தான் இந்த உலகம் வந்து இருக்கே தவிர, இப்ப நம்ம சிவ்கரா அவர் சொல்றாரு, இந்த லவ் எவ்ரி ஒன், இந்த பெண்மணிக்கு அந்த ஒரு குழந்தை மரணம் அடைகிறத பார்த்து வருகின்ற கருணை இன்னைக்கு இல்லாட்டி எப்படி வந்து இந்த வேர்ல்ட் கேன் சர்வைவ்? யூ பீப்புள் டிசைட் தட். அதான் அந்த பெண்மணி, அதான் இதுல வந்து காந்தி பெரியாளான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த சிவிலியம், இந்த நர்சிங், ஓகே என்னுடைய உயிர் போயிரும் அப்படின்னு தெரிஞ்சே அந்த அதை நம்மளால சகிக்கும் அந்த அன்பு தான் காந்தி சொல்ற அந்த இந்துவிசம் பரப்புகின்ற செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் வந்து இதுதான். ஓகே, சகிப்புத்தன்மையை தான் இந்து மதம் வந்து சொல்கிறதே தவிர எனக்கு ஞான் அறிந்த வரையில், காந்தி போதித்த வரையில் இதைத்தான் அவர் அந்த அணுசக்தி யோகால வந்து காந்தி வந்து சொல்றாரு. ரைட், இது வந்து அணுசக்தி யோகா. அடுத்த வந்து மற்ற ரிலிஜன்ஸ் வந்து எப்படி வந்து அந்த சாந்தி சேனா பாயிண்ட வந்து ஆத்தர் வந்து எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதலே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்று அக்னத்தான் வந்து ஒரு எகிப்தில வாழ்ந்த ஒரு மனிதன், who lived centuries before the Buddha and Christ, maybe 14 centuries before Christ in Egypt, was one of the first to proclaim the concept of one God. முதலாக one God concept proclaim பண்ணாரு. He was the prophet of peace through non-resistance. He proclaimed the brotherhood of humankind. 3500 வருஷம் தான். இப்ப ஒரு கிரிட்டிக்கல் மேனா வந்து I am thinking that இந்த உலகம் இன்னைக்கு வந்து 3500 வருஷம் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர்
அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம we know that we had a problem with the border problem with the China. அப்ப இந்த சீனால வந்து வெப்பன்ஸ்க்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அங்க ஹியூமனிட்டி இல்லையான்னு கேட்டா அங்கேயும் அந்த ஹியூமனிட்டி இருந்திருக்கு. ஓகே, லாசே அப்படின்னு ஒரு மனிதர் கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர். அவர் வந்து சொல்றாரு, ஆர்னமெண்டல் வெப்பன்ஸ் ஆர் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய். வெப்பன்ஸ் ஆர் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் பட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹேட்ரேட் டு எவ்ரி கிரியேச்சர். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து படைப்பினங்களுக்கும் எதிரி என்னவென்றால் அழகிய ஆயுதங்கள். அந்த காலத்துல வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு கத்தி கோடாரிக்கே வந்து சீனால இருந்து, அதான் இதுல இம்பார்ட்டன்ட். இது வந்து இட்ஸ் நாட் இது வந்து டெரரிசத்துக்கு வந்து இல்ல, இந்த ஹேட்ரேடுக்கு வந்து அதே ஹேட்ரேடுக்கு எப்படி வந்து டெரரிசத்துக்கு எப்படி வந்து ரிலிஜன் இல்லையோ கண்ட்ரி இல்லையோ அதே மாதிரி இதுல முக்கியமான கான்செப்ட் பீஸ்க்கும் தேர் இஸ் நோ லிமிட். ஓகே, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அந்த டெரரிசம் போதோ அந்த அளவுக்கு லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஷுட் பி இன்க்ரீஸ். ஓகே, எந்த நாட்டுல எக்ஸ்ட்ரீமா இருக்கோ அந்த நாட்டுல தான் பீஸ் வந்து இருக்கு அப்படின்றத இதோட கான்செப்ட். ஈவன் ஃப்ரம் தி சைனா இதை வந்து இன்னைக்கு வேர்ல்டு வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஓகே, இன் யுவர் பீப்புள் இன் சைனா தீஸ் டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆர் அரைசிங் அப்படின்றது. அதுக்கப்புறம் இதான் இந்த சாந்தி சேனா அப்படின்றது கான்செப்ட் வந்து என்னன்னா, we have to find the common point from all the religions. அதைத்தான் இந்த ஆத்தர் வந்து பண்ணியிருக்காரு ஜீரோஸ்ட்ரீசத்துல இருந்து. அடுத்து கன்ஃபியூசியஸ், புத்தா, அவர் தான் அந்த புத்தாவோட சிம்பிள். Hatrates are not quenched by hatred, nay either. Hatrates are quenched by love. Let a man overcome anger by love, evil by good, overcome the greedy with the liberty. இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் வந்து ஒரு பொறாமை, greediness, தனிநபர் ஆசை. The world has enough for everyone needs but not enough for one greed. மகாத்மா சொன்னதான், காந்தி சொன்னதான். ஓகே, உலகத்துல வந்து தனிநபருக்கு தேவையான வளங்கள் வந்து கோடிக்கணக்கில் கொட்டி இருக்கு. ஆனால் ஒரு தனி மனித பொறாமை, இதுதான் வந்து இன்னைக்கு உலகத்துக்கு இந்த கார்பரேட்டிசம், the corporatism versus the concentration is the problem of the today. இது வந்து நாட் ஓன்லி நவ், இது வந்து 2000 வருஷங்களாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே. அடுத்து மகாவீராவை பத்தி சொல்றாரு. இதுல முக்கியமான ஒரு பாட் வந்து சாக்ரட்டிஸ். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஆத்தர் வந்து அந்த சாக்ரட்டிஸை பத்தி குறிப்பிடுறாரு. அவர் அவர் வந்து இளைஞர்களை வந்து ஒரு இம்பீரியலிசத்துக்கு அகைன்ஸ்டா ஆஸ்க் தம் டு ஆஸ்க் क्वेश्चंस. அப்போ ஒரு சாந்தி சேனா சாக்ரட்டிஸ்ல இருந்து என்ன லேர்ன் பண்ணணும்னா, சாக்ரட்டிஸ் when he faced death he did not have any fear to face the death for a cause. This is the characteristic feature of a சாந்தி சைனிக். அதான் முதலே சொன்ன மாதிரி வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு சாந்தி சைனிக் அப்படின்னா முதலாவது கேரக்டர் வந்து நாட் ஃபியர் ஆஃப் டெத். இதைத்தான் ஆத்தர் வந்து திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்றாரு. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டும் வந்து அதைத்தான் அவர் சொல்லியிருப்பார். அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உருக்கமானது. காந்தி called Jesus as the prince of சத்தியாகிரகா and the holy bible calls him the prince of peace அப்படின்றாரு. காந்தி வந்து ஜீசஸை வந்து எப்படி சொல்றாருன்னா பிரின்ஸ் ஆஃப் சத்தியாகிரகா. ஏன்னா அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறப்ப, இங்கிலாந்துல இருக்கிறப்ப, அந்த லண்டன் வெஜிடேரியன் சொசைட்டில இருக்கிறப்ப அந்த புக்கை நியூ டெஸ்டமெண்ட்டை படிக்கிறாரு. அந்த செர்மன் ஆன் த மவுண்ட் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. while he was being scorned, Jesus physically tortured and bleeding, he prayed to God to forgive the persecutors. He said, Father, forgive them, for they know they are what they do. This willingness to die for a cause, forgiving the killer, is one of the important qualities which Santi Sainik should gain from saint in Jesus' life. அதான் சொல்றாரு, அந்த இறக்கிற தருவாயில் கூட என்னை கொல்பவனை மன்னியுங்கள். அதான் காந்தி கொன்னப்ப கூட கோட்சேவை வந்து மன்னியுங்கள். ஏன்னா அவரோட அன்னைக்கு கூட ரகு வந்து அழகா அனுப்பியிருப்பாரு. காந்தி என்னவா நினைச்சிருப்பாருன்னா, என்னுடைய மகன் தெரியாமல் ஒரு தவறு செய்கிறான், அவன் திருந்தக்கூடியவன், அதனால அவனுக்கு வந்து மரண தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. அதுதான் அந்த ஒரு சாந்தி சைனிக்குரிய அழகு. நம்ம வந்து ஒரு அமைதி வீரன். இது வந்து இட்ஸ் மேன் ஃபார் இட்ஸ் a noble cause, ரைட்? இத மாதிரி எல்லா ரிலிஜனும் ப்ரொபோட் முகமது அவர் வந்து அழகா சொல்றாரு, எவ்ரி குட் ஆக்ட் இஸ் சேரிட்டி, கிவிங் வாட்டர் டு thirsty இஸ் a charity. ஒருத்தர் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தண்ணி கொடுக்கறது தான் சேரிட்டியை தவிர. கொரோனா பீரியட்ல வந்து இஃப் யூ நோ தட், இன்னைக்கு வேர்ல்ட பாருங்க, கொரோனா பீரியட்ல ஹவு வி சஃபர், வி வாக்ட் அக்ராஸ் தி thousands of kilometers வந்து எத்தனை பேர் நடந்தா. பட் ஆனா ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பீரியட்ல வந்து certain corporates grown at 35%. யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து இதுல வந்து நம்ம how we talk about the religion, நான் வந்து ஒரு
இந்த மதத்தை சார்ந்தவன் அந்த கேன் யூ இந்த புரியுதா உங்களுக்கு என்ன கான்செப்ட்? வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ட்ராஜடி, ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட். The world is suffering, but at the same time we are talking about the religion. என்னோட ரிலிஜன் பெருசு, உன்னோட ரிலிஜன் பெருசு. பட் எண்ட் ஆஃப் த டே, அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஜீனோசைட் அப்படின்றது ஒரு ஹேட்ரேட் எப்படி ஜீனோசைட்ல முடியுதுன்றது மாதிரி அதுல இந்த ஒரு ஒரு சில வாட்ஸ்அப் சாட்லாம் லீக் ஆச்சு. அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இதா இருக்குது. அப்ப என்ன மீனிங்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஓகே, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம்னா என்ன தெரியும்? ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ஒரு வார் நடக்குது. பேப்பர்ல எல்லாம் தினமரில் பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்தியா பாகிஸ்தான் உலக கோப்பை யுத்தம் தொடங்கியது அப்படின்னு போடுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த கிரிக்கெட் மேட்ச் முடியுது, அதுல இந்தியா ஜெயிக்குதோ, சம் கேசஸ் பாகிஸ்தான் ஜெயிக்குதோ, ஓகே. இதுல வந்து மேபி இந்தியா தோத்தா நம்ம எல்லாம் வருத்தம், ஐயோ இந்தியா தோத்துட்டாங்க. பட் ஆர்கனைசருக்கு வந்து இந்தியா தோத்தால் சந்தோஷமா இருக்குமா, ஹாப்பியா இருக்குமா? இதுதான் கொஸ்டின். ஒரு ஜீனோசைட் நடக்குது, இல்ல ஒரு 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 நாட் ஜீனோசைட், ஒரு 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 புல்வாமால ஒரு அட்டாக் நடக்குது, 41 இந்திய ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இது ஒரு அந்த வாட்ஸ்அப் வீடியோ, அக்கார்டிங் டு த வாட்ஸ்அப் வீடியோ லீக் ஆனது. இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது வந்து அந்த அக்கார்டிங் டு த நியூஸ் அவர் என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு வந்து இது ஒரு பெரிய லாட்ரி, இதை வச்சு என்னோட டிஆர்பியை நான் கூட்டிடுவேன், ஒரு மீடியா ஒரு ஹேட்ரி, இது திஸ் இஸ் த அஜெண்டா ஆஃப் ஹேட்ரி. இதைத்தான் சொல்றோம். அப்ப நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு பேண்டமிக் இந்த மாதிரியான சிச்சுவேஷனை எப்படி நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்கலாம். ஓகே, இது வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய இதுதான் வந்து நம்மளோட இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸ் எப்படி வந்து அந்த கார்பரேட்ஸ் வந்து கேப்சர் பண்றாங்க, இந்த ஒரு பேட்ரியாட்டிஸை எப்படி இது பண்றாங்க. ஓகே, லவ் அதர்ஸ், சிம்பிள் அஸ் தட். அதான் வந்து காந்தியோட பேட்ரியாட்டிசமே தவிர எதுக்காண்டி. ஸோ இன்னொரு இது வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, காந்தி வந்து பிரிட்டிஷோட ஹிம்ஸ்வராஜை கிளியரா இது பண்ணியிருப்பாரு. ஐ எம் நாட் அப்போசிங் த பிரிட்டிஷ். ஓகே, பிரிட்டிஷை வந்து நான் என்ன காலத்துல எதிர்க்கல. இப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு இந்தியன் மைண்டா சேஞ்ச் ஆச்சுன்னா ஐ எம் ரெடி டு அக்செப்ட் பிரிட்டிஷ். நான் வந்து அவங்களுக்கு கீழே வந்து தலைவணங்க கூட, ஐ ஃபெல் டவுன், ஐ ரெடி டு பவ் டவுன் அப்படின்னு. இந்தியர்களோட மனதை புரிந்தால், இந்தியனாக நடந்து கொண்டால், இந்தியர்களோட மனதை புரிந்து கொண்டால் நான் பிரிட்டிஷை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காந்தி வந்து ஹிம்ஸ்வராஜ்ல இஸ் மென்ஷன். அப்ப இதுல வந்து இன்னர் இது கிடையாது, நான் வந்து ஒயிட் நீ பிளாக்ன்ற இதே அங்க கிடையாது. காந்தி வந்து whoever it may be, அதான் அந்த ஹியூமனிட்டி வந்து இதுல முக்கியமான ரைட். இதுல இருந்து ப்ரொபர்ட் முகமட்டும் அதைத்தான் சொல்ல வராங்க. ஸோ காந்தி இன்ஸ்பயர் பண்ண இன்னொரு முக்கியமான ஆள் வந்து பார்த்தோம்னா ஹென்ரி டேவிட் தோரோ. இவர் வந்து ஒரு 1846ல இவர் தான் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு. காந்தியோட சத்தியாகிரகே வந்து இந்த புக் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வெப்பில்லரும் அதான் குறிப்பிடுறாரு. வெப்பில்லரோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இந்த ஆத்தர் வந்து நல்லா எழுதியிருக்காரு அந்த ரிசர்ச் பண்ணி. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு வார், தே ஆர் வார் அகேன்ஸ்ட் மெக்சிகோ அப்படின்றாங்க. இவர் வந்து வார் ரெசிஸ்டர். ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் ஒபே, இதை வந்து நான் வந்து ஐ வில் நாட் ஒபே, அதனால ஐ வில் நாட் பே த டேக்ஸ். அந்த நேரத்தில் ஒரு போல் டேக்ஸ் இருந்தது, ஐ வில் நாட் பே த போல் டேக்ஸ். அவர் வந்து எந்த டீமும் சேர்க்கல. அஸ் அன் இண்டிவிஜுவலா ஹி வாஸ், நான் வந்து ஐ டிட் த மிஸ்டேக், நீங்க வந்து என்னை பிரிசன்ல போட்டாலும் கவலை இல்லைன்னு அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதை வெற்றியை கொண்டாடுறது தான் அந்த சிவில் டிசோபீடியன்ஸ்னு ஒரு புக் எழுதுறாரு, த டியூட்டி ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ். இதுல வந்து இப்ப சாந்தி சேனா தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஒரு டீம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் கேன் சேஞ்ச் தி சொசைட்டி. அந்த புக் தான் பின்னாடி வந்து ஒரு மாஸ். அப்ப வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, ஐயோ நம்ம பின்னாடி இத்தனை பேர் வரணும் அப்படின்ற கவலை தேவை. ஒரு மனிதன் சாதித்தது இன்று நாம் 2021லயும் அந்த ஹென்ரி டேவிட் தோரோவை பேசிட்டு இருக்கோம்னா அது ஒரு மனிதன் ஒரு நாள் சிறையில இருந்த விஷயம், அது ஒரு மாடல். ஓகே, இது வந்து அதைத்தான் சொல்றேன். இப்ப சாந்தி சேனா இப்ப நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்றது we create a model. இந்த மாடல் வந்து it can be failure today. சாந்தி சேனா may be failure in another 100 years. பட் ஆனா இந்த மாடல் will not failure. அந்த சாந்தி சேனான்ற அமைப்பே இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சாந்தி சேனா மாடல் வந்து will not failure. If this world want to exist, இந்த ஆத்தர் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த வேர்ல்டு வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நான் வயலன்ஸ் இருந்தா தான் இது பண்ண முடியும். இட்ஸ் நான் வயலன்ஸ் இஸ் த வே. அதான் இதோட லிட்ரல் மீனிங். அடுத்தபடியா இன்னொரு ஒரே ஒரு ஈவெண்ட் வந்து ஐ வாண்ட் டு கன்வே. அந்த ஜெனிசிஸ் ஆஃப் சாந்தி சேனா இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா 1921ல இந்த சாந்தி சேனான்ற கான்செப்ட் வந்து எப்ப இதெல்லாம் வந்து அவர் காந்தி வந்து லேர்ன் பண்றாரு. ஓகே, இதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 புக் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு காந்தி. ஈவன் ஹி வாஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வயலன்ஸ்ல பிலீஃபே இல்லாம ஹி வாஸ் ரெடி டு டேக் வயலன்ஸ்.
அப்பதான் வந்து அந்த டால்ஸ்டாய் வந்து அவருக்கு சொல்றாரு. ஸோ அந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, அது வந்து அவர் வந்து வயலன்ஸ்ல அந்த நான் வயலன்ஸ்ல கீப் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கால ஹி காட் விக்டரி. அப்போ 1921 வந்து இந்தியாவில் வந்து அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்தி வந்து அனௌன்ஸ் பண்ணார். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வி நோ தட் சௌரி சௌரா இன்சிடென்ட்ல வந்து பீப்புள் வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து தே இன்வால்வ் இன் வயலன்ஸ், அந்த இதை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க. அவர் காந்தி வந்து இதை இது பண்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து ஹி விசிட்டட் இந்தியா 1921 நவம்பர்ல வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்றாரு. அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எடுத்தனால காந்தி வந்து அந்த காந்தியன் காங்கிரஸ் வந்து அவரோட வரவேற்பு விழாவை வந்து இவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கல. வி வில் நாட், நாங்க வந்து நான் கோஆபரேட் வித் தட் போட்டு அதை இது பண்றோம். தட் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் வந்து அவங்க வந்து வெல்கம் பண்ணாங்க. அப்ப இந்த குரூப் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் யுனைட் பண்ணி தே ஜாயின் டுகெதர். ஓகே, இது ஹிஸ்டரியில இருக்கு. இந்த ரெண்டு பேரும் ஜாயின் டுகெதர் அண்ட் தே அட்டாக்ட் பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். இவங்களை அட்டாக் பண்ணோன்னே காந்தி வந்து காட் ஆங்கர். ஐயோ என்னையா அது இப்படி போய் அடிச்சிட்டிங்கன்னு போய் காந்தி என்ன பண்ணாருன்னா, ஹி மெட் த பார்சிஸ், யார் யார் இன்ஜூர்டா இருக்காங்களோ அவங்க ஹாஸ்பிட்டல்ல மும்பைல போய் பார்க்குறாரு. பார்த்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஹி டிட் அ ஃபாஸ்டிங். ஒரு ஃபாஸ்டிங் இருந்து இந்த மாதிரி வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா இந்த ஒத்துழையாமை நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஐ வில் ஸ்டாப், இதை வந்து நான் பண்ண மாட்டேன். அப்பதான் அவர் மைண்ட்ல வருது, அப்ப இந்த சத்தியாகிரகிகளை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு டீம் தேவை. அதுதான் அப்ப இவர் படிச்ச இந்த ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் எல்லா ரிலிஜன்ல இருந்து தொகுத்து அதுல உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்துதான் இந்த சாந்தி சேனான்ற கான்செப்ட். அது முத வந்து நேஷனல் வாலண்டியர் கார்ப்ஸ் ஆரம்பிக்கிறார். அவங்களுடைய டியூட்டி வந்து ஒரு சத்தியாகிரகம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கம்யூனல் ரியார்ட்ஸ் ஆகாம பாத்துக்கிறது தான் அவங்களோட பர்பஸா வந்து முத இருந்தது. அதை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போன மிகப்பெரிய மனிதர், ஓகே, ஆல்ரெடி இவர் 7 ஃபீட்லாம் இருப்பார், எடுத்துட்டு போன மனிதர் வந்து கான் அப்துல் கபார் கான். ஓகே, ஸோ இதுல வந்து எனக்கு ஏன் வந்து இந்த கான் அப்துல் கபார் கானை வந்து இதுல வந்து கோட் பண்ணாம இருக்க முடியல அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சார், குதை கிட்மேக்கர் அப்படின்னு. எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து பெஷாவர்ல இந்தியாவோட நார்த் ப்ரொவின்ஸ். அவர் வந்து அதுக்கு ஒரு ஓத் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, என்னோட ஓத் இதான் அப்படின்னு சொல்லி. So the Kudai Kitmaker அப்படின்னா அதுக்கு ஒரு literal meaning servants of God. I am a servant of God and God needs no service. இதான் இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணாரு. God needs no service. I shall serve him. நான் எப்படி கடவுளுக்கு சர்வீஸ் செய்வேன் என்றால், கடவுளின் குழந்தைகளுக்கு சர்வீஸ் செய்வதன் மூலமாக நான் கடவுளுக்கு சேவை செய்வேன். மக்கள் தொண்டை மகேசன். சிம்பிள் as that. கடவுளுக்கு சேவை தேவையில்லை, கடவுளின் படைப்பினங்களுக்கு தான் சேவை தேவை. I shall never use violence, I shall not retaliate or take revenge, and I shall forgive anyone who indulges in oppression and excesses against me. என்னை யாராச்சும் தூண்டிவிட்டால் கூட அந்த நேரத்திலும் நான் வன்முறையை கையெடுக்க மாட்டேன். I shall not be party to any intrigue, family feuds and enmity. அப்ப இதோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அகெயின் நம்ம எப்படி ஹிந்துயிசத்துல பார்த்தோமோ அந்த செல்ஃப்லெஸ் ஆக்ஷனோ, அதே மாதிரி குதை கிட்மேக்கர்னு கான் அப்துல் கபார் கான் ஒரு செல்ஃப்லெஸ் டீமை வந்து உருவாக்குனார். ஈவன் யூ ஓன்ட் பிலீவ் தட் காந்தியை காட்டிலும் மேலான ஒரு தன்னார்வல அமைதி படையை உருவாக்கியவர் கான் அப்துல் கபார் கான். இன் ஏப்ரல் 1930 the number of people அந்த நார்தர்ன் ரீஜன்ல, இப்ப நம்ம சொல்றோம்ல அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த மலாலா பிறந்த ஊர் அந்த பக்கத்துல, now what we are telling, நமக்கே தெரியும் உலகத்துல வந்து அந்த தீவிரவாதத்திற்கு இந்த தாலிபான்ஸ் இந்த மாதிரியான இருக்கிற ஏரியாவாக சொல்லப்படுகின்ற ஏரியாவில் கான் அப்துல் கபார் கான் 50,000 பேரை வந்து 1938 செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டீமா உருவாக்கியிருக்காரு. இது வந்து காந்தி வந்து சர்ப்ரைஸ். அவர் காந்தி நிறைய இடத்துல பெஷாவர்ல போய் அவங்கள வந்து இந்த நான் வயலன்ஸை கீப் ஆன் இது பண்றாரு. ஓகே, ஸோ அவங்களோட அந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப எசென்ஷியல். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த கான் அப்துல் கபார் கானை பத்தி காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவர் அதான் காந்தி வந்து கான் அப்துல் கபார் கானை தான் ஃபர்ஸ்ட் சாந்தி சைனிக்னு சொல்றத ஆத்தர் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா கான் அப்துல் கபார் கான் 1942 வந்து ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க காங்கிரஸ்ல, நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ், காந்தி வந்து சொல்றாரு இண்டிபெண்டன்ஸ் வந்து நான் வயலண்ட் மீன்ஸ்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து காங்கிரஸ்லயே வந்து சப்போர்ட் கிடையாது. தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த நேரத்துல காந்திக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் கான் அப்துல் கபார் கான். He resigned his post. எனக்கு வந்து இது தேவையில்லை, அந்த அளவுக்கு அவர் நான் வயலன்ஸ் மேல அவ்வளவு அந்த நம்பிக்கை வச்சிருந்தார், காந்தி மேல அவரை நம்பிக்கை வச்சிருந்தார். 1941 காந்தி வந்து கான் அப்துல் கபார் கான் பத்தி ஒன்று சொல்றாரு. In the midst of
inhuman conflagration which envelops the world powers who believe in the strength of their arms, little knowing that அவங்க எல்லாருமே வந்து the world is focusing their arms. எல்லாருமே இன்னைக்கு ஆர்ம்ஸை வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தயவு செய்து தெரியல. யாராச்சும் இந்த மீட்டிங்ல யாராச்சும் இருந்தாலும் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. நம்ம இவ்வளவு படைகளை பெருக்கி கொண்டு போகிறோம், இதுல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ எம் ரியலி என்ஜாயிங் இட். ஐ ரியலி லவ் டு see that. It is healthy and uplifting to contemplate what a man like Badsha Khan, the first among the Kudai Khitmatars, is doing for the cause of peace and for qualifying himself for taking effective part of non-violent movements. Non-violent means in the freedom movement. And the freedom movementல வந்து எவ்வளவு தூரம் அமைதி வழியில போராடுறாருன்றத காந்தி வந்து அதை கிளியரா இது பண்றாரு. இன்னொருத்த நிறைய விஷயம் கான் அப்துல் கபார் கான வந்து தெரியாத ஒரு விஷயம், 1947ல பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப காந்தியோட நின்ன ஒரே மனிதர், ஈவன் வல்லபாய் பட்டேல் கூட அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நேரு அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவரோட பொலிட்டிக்கல் ஹேர் அவரே அக்செப்ட் பண்ணாரு. ஆனா காந்தியோட நின்ற ஒரே மனிதன் கான் அப்துல் கபார் கான். இதை வந்து அவர் அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல வந்து அவர் ஹோம் பிரிசன்ல இருக்காரு. பட் 1969ல அவர் காந்திகிராம் போறார். ஓகே, காந்திகிராம்ல வந்து அவர் நீங்க பார்த்தாலே தெரியும், இப்படி ஒரு வள்ளலாரை பார்த்தனா ஒரு அருள் பேஸ்ல இருக்குமோ அதே மாதிரி அவரோட நான் வயலன்ஸ் வந்து அந்த 7 அடி இருப்பாரு. ஆனா அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு அன்பு இருக்கும். சில பேச பார்த்தா தான் அப்படி இருக்கும். அவர் வந்து 1969ல when he came to Gandhigram and he see the fellow, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற அந்த சாந்தி சைனிகை பார்த்து அவர் கண்ணில இருந்து தண்ணீரா வந்துதான். ஓகே, இந்த மாதிரியான சொசைட்டியை உருவாக்குறதுக்கு தானே நான் பாடுபட்டேன். இந்த மாதிரியான ஒரு வன்முறை நடக்கிறப்ப தன்னுடைய உயிரை தந்து அந்த ஒரு கம்யூனல் கிளாஸ் நடக்கிறப்ப அதை காக்கின்ற குழந்தைகள், இதுதான் அதை பார்த்து அந்த தண்ணி, அதுதான் வந்து நம்ம இந்த சாந்தி சைனாக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு இஃப் ஐ எம் டெல்லிங் ஐ எம் அ சாந்தி சைனிக்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்னமெண்ட் ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஃபார் அதர்ஸ். ஓகே, ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைசிங் மூலமாக ஒரு நான் கில்லிங் அந்த என்ற ஒரு சொசைட்டியை உருவாக்கி ஒரு ஹியூமன் ரிஃபார்ம், ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலை வந்து ரிஃபார்ம் பண்ணி we need to build a society, a non-violent society. Okay, it cannot be possible in my lifetime. இந்த என்னோட லைஃப் டைம்ல இது பாசிபிளா இல்லையான்னு தெரியல, மேபி நெக்ஸ்ட் யுவர் லைஃப் டைம்ல இது பாசிபிளான்னு தெரியல, பட் non-violence is the way to create a non-violent society. Thank you very much. So any questions? I am ready to answer. Any questions? ஸோ ப்ராப்ளி இன்னும் நிறைய பார்ட் இருக்கு, கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் இதெல்லாம் இருக்கு. இந்த புக்கை வந்து படிச்சோம்னா தெரியும். 1 hourல ஐ cannot talk about the entire parts of the book. இந்த புக்ல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம், the common point in all the religions. We have to promote the common points all the religions. இதுதான் வந்து சாந்தி சேனாவோட மேஜர் ரோல். இதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். Hope I did my job. Any doubts? We have 8 minutes. ஓ ஓகே, இதுல வந்து குரூப் மேக்கர்ஸ் தான், அந்த குரூப் தான் क्वेश्चन ரைஸ் பண்ண முடியுமா? சரவணன் சார், குரூப்ல எல்லாரும் क्वेश्चन கேட்க முடியாதா? சரவணன் ஆர் யூ தேர்? ஓகே, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காந்தி சார், நீங்க வந்து கோட்சே காந்தி ஹியூமன் ரிஃபார்ம் பாலிடிக்ஸ்ல அந்த காந்தியும் கோட்சேவும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அல்டிமேட்லி அஸ் அ சாந்தி சேனிக்கு வந்து எனக்கு தெரிந்த இந்த புத்தகத்துல வந்து அதான் சொல்லியிருக்காரு பாஸ்கரன் சார். சாந்தி சேனிக் அப்படின்றவர் எந்தவித பாரபட்சமும் பார்க்க மாட்டார். இன்னைக்கு வந்து நான் நல்லவனா இருக்கலாம், ஓகே, நாளைக்கு வந்து கெட்டவனா இருக்கலாம். தேர் இஸ் an evil மைண்ட். ஒரே மனிதனுக்குள்ள ஈவில் மைண்டும் இருக்கு, குட் மைண்டும் இருக்கு. ஜேசி குமரப்பா அவர் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு அந்த ஹியூமன் ரிஃபார்ம் எப்படின்றது. ஒரு 5 ஸ்டேஜ். ஓகே, வந்து we are in an animal stage. ஓகே, predatory அப்படின்னா we are killing others for our self benefit. இதுதான் கம்ப்ளீட்லி செல்ஃப் லவ். அடுத்து 2வது வந்து ஃபர்ஸ்ட் பாராசிட்டிக் பிரிடேட்டரி, 3வது வந்து எக்கனாமி ஆஃப் என்டர்பிரைஸ், 4வது வந்து கிரிகேட்டரி, அண்ட் 5th ஒன் வந்து
மதர்ஹுட். ஓகே, இப்ப அந்த 5 ஸ்டேஜ், அந்த இது வந்து என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அனிமல் ஸ்டேஜ் வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கு. ஸோ இந்த அனிமல் ஸ்டேஜ் சிவிலைசேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து வி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஹியூமன் ஸ்டேஜ் சிவிலைசேஷன். அண்ட் தேர்ட் திங் அட்வான்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ் சிவிலைசேஷன். ஓகே, இது வந்து சேஞ்சபிள். ஓகே, ஒருத்தர் வந்து அனிமல் பிஹேவியர்ல இருந்து கேன் கோ டு எ ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஆள் அனிமல் ஸ்டேஜா கூட மாற முடியும். ஸோ எ கோட்சே கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மகாத்மா, எ மகாத்மா கேன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு கோட்சே. இதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க. அதை வந்து அப்ப எனி ஒன் கேன் ரிஃபார்ம். இப்ப ஆத்தர்கிட்ட கேட்டா தெரியும் வாட் சேஞ்ச் தே மேட் இன் திருநெல்வேலி அந்த பாளையங்கோட்டை பிரசன்ல வந்து. அதுல வந்து ஒருத்தர் வந்து காந்தி படத்தை அழகாக வரைஞ்சு கொடுத்து, அதை நீங்க இப்ப காந்தி கிராமம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து இருக்கும். அந்த போட்டோ பாக்குறப்ப எனக்கு அதான் திட்டி வரும். இந்த உலகத்துல நம்ம நினைக்கிற காந்தியும் கிடையாது, கோட்சேவும் கிடையாது. ஓகே, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐ லைக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த யங்ஸ்டர்ஸ். ஸோ அப்ளைட் காந்தி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு. ஸோ வாட் டு யூ மீன் பை அப்ளைட் காந்தி? சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா, என்னென்ன காந்தியன் பிரின்சிபிள்ஸ் நம்ம நினைக்கின்ற நான் வயலன்ஸ் அப்படின்றது ஒரு சப்மிசிவ் பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா இதோட எண்ட் அதான் சொன்னேன்ல, ஒரு நான் வயலன்ஸை நம்ம அடாப்ட் பண்ணா அது எதுல போய், அதான் அந்த ஹானர், கிரேட் ஹானர்ன்றது பாரத் ரத்னாவோ நோபல் பிரைஸோ கிடையாது. ஒரு சாந்தி சைனிக்கு த கிரேட் ஹானர் வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தான் அவர் வந்து சொல்றாரு. அப்ப அட் த சேம் டைம் ஹி வாஸ் நாட் அ சீரியஸ் பர்சனாலிட்டி. அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப அவரு அந்த எதுக்காண்டி ஃபைட் பண்ணாரு, அதுல வந்து அவரோட ஒரு கோட், நாம் தவறு செய்யக்கூட முடியாத சுதந்திரம் தேவையில்லை. அப்ப ஒரு ஹியூமன் ஹி அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஹியூமன் பீயிங்னா எப்படி இருப்பாங்க. ஹி இஸ் a mixture of evil and good. அப்ப காந்தியை நம்ம எப்படி பார்க்கணும்னா அவர் லைஃப்ல உள்ள சில இன்சிடென்ட்ஸ் நமக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ளூரலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ளூரலிசம் அப்படின்றத காந்தி எப்படி சொல்ல வர்றாரு, ரைட்? ரம்ஜான் அன்னைக்கு இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு மாஸ்க் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின், காந்தி கோட்டட் எக்ஸாம்பிள்ஸ் வித் பகவத்கீதா அண்ட் ஹி நாட் கோ வித் ஹிந்துயிசம் அப்படின்னு இன்னொரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் சொல்லிடுறேன். அந்த ரம்ஜான் அன்னைக்கு ஸோ ஐ எம் கெட்டிங் பிரியாணி வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே, எனக்கு வந்து பிரியாணி வந்து எங்க சந்தில வந்து நாங்கள் ஒரே ஹிந்து தான். முதல் இருந்த சந்து வந்து பள்ளிவாசல் ஸ்ட்ரீட், அதில் ஒரே ஒரு ஹிந்து தான். அந்த சந்தில பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து முஸ்லீம் பீப்புள். ஓகே, நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து 20 பேர் வீட்டுக்கும் அந்த ஸ்வீட்ஸ் கொடுப்போம். அவங்க வந்து தே வில் கிவ் பிரியாணி பேக். இப்போ இதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம 2 பேரும் ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, என்ன அது கான்டெக்ட் எதுல போய் முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் சிம்பிள். அப்ப இதுதான் அந்த ஹார்மோனி. இப்ப ஈவன் கோ ஃபார் கிறிஸ்துமஸ், ஒரு கேக் வந்து வென் வி டிஸ்ட்ரிபியூட்டிங் இந்த ஷேரிங். அப்ப இந்த ப்ளூரலிசம் என்ன சொல்றாரு, வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹவ் டு நோ, வி ஹவ் டு செலிப்ரேட் அதர் ரிலிஜன்ஸ், அதர் டிஃபரன்சஸ், நாட் ஓன்லி ரிலிஜன். இதே மாதிரி நீங்க கேஸ்ட், ஈச் அண்ட் எவ்ரி வில்லேஜ் போனீங்கன்னா இட்ஸ் டிஃபரெண்ட். இதை வந்து நம்ம ஸ்டார்ட் டு என்ஜாய். அப்ப நோ ஒன் இஸ் a stranger in the world. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் ப்ளூரலிசம். இப்ப நீங்க சிம்பிள். இப்ப நிறைய பேர் வந்து ஒரே ஊருக்குள்ள வந்து இருந்துகிட்டே ஐயோ நம்ம அங்க போனா நமக்கு பயம் வரும். ஆனா காந்தியோட லைஃப்ல வந்து இவர் வந்து ஒரு ஃபாரின்ல போய் படிச்சவர். ஃபாரின்ல போய் அவர் படிச்சது வந்து என்னன்னா லண்டன்ல படிச்சிருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருக்காரு. அப்ப அந்த எக்ஸ்போஷன் வந்து காந்திக்கு வந்து அந்த ப்ளூரலிசம் கான்செப்ட் கொடுக்குது. அப்ப அவர் வந்து நல்ல ஜாலியா வந்து அரட்டை, அவருக்கு பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு அரட்டை அடிக்கிறது. ஸோ அப்போ இந்த அகிம்சான்ற கான்செப்ட் அப்படிதான் வருது. அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போரிங் பர்சனாலிட்டி, ஒரு சீரியஸ் பர்சனாலிட்டி கிடையாது. அவர் வந்து அந்த விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி இட்ஸ் பியூர்லி ஹியூமன் ரிஃபார்ம் ரதர் தேன் தி ஒரு சீரியஸா ஒரு அந்த நான் கில்லிங் அப்படின்றது. அப்படி நான் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் ஆசிரம் லைஃப் ஸ்டைல்லாம் அது ஒரு கம்ப்ளீட்டா. அதனாலதானே எத்தனை ஃபாரினர்ஸ் வந்து காந்தியை வந்து இது பண்ணாங்க, ரைட்? தேர் இஸ் a question in Facebook comment. ஓகே, ஸோ காந்தி கேன் பி அப்ளைடு. நீங்க வந்து லைஃப்ல வந்து ராதாகிருஷ்ணன் எங்க இதுல வாத்தியார் இருப்பார் ஒருத்தர். அவர் வந்து சொல்லுவாரு என்னென்ன இதெல்லாம் காந்தி, நம்ம நீங்க என்னென்ன விஷயம் பண்ணீங்கன்னா நீங்க காந்தி. ஓகே, ரம்ஜானுக்கு வந்து நீங்க பிரியாணி வந்து பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா காந்தி வந்து வெஜிடேரியன்ஸ் ப்ரொமோட் பண்ணிருக்காரு, அதனால பிரியாணி சாப்பிட மாட்டேன் அப்படின்றது கிடையாது.
அவர் வந்து கான் அப்துல் கபார் கான் வீட்டு அவர் ஃபேமிலி வந்தாருன்னா மாட்டுக்கறியே வந்து காந்தி வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அப்ப ஏற்பட்ட ஒரு காந்தி அப்பதான் பாருங்க அப்ப எப்படி வந்து அதர்ஸோட சாய்ஸ் வந்து அவர் என்ஜாய் பண்றாரு. ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ஒரே ஒரு விஷயம். we can able to achieve by using சாந்தி சேனா in present day world. ஜெயசூர்யா டெஃபினட்டா வந்து அது வந்து யூத் கையில தான் இருக்கு. இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் உங்க கையில தான் இருக்கு. ஹவு வி ஆர் டேக்கிங் சாந்தி சேனா, அதான் எப்படி வந்து நம்ம அந்த கம்யூனல் ஹார்மோனியை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம் அப்படின்றா திரும்ப திரும்ப அந்த ஹேட்ரேட் அதை வந்து இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம இது பண்ணணும். அதான் அதுல மெயின் இது வந்து நம்மளை வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டியூஸை வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி, எதுக்காக நம்மளை வந்து தூண்டி விடுறோம். நம்ம ஆல்ரெடி ஜெயசூர்யா வந்து எனக்கு தெரியும், ஜெயசூர்யாட்ட நம்ம நிறைய விஷயங்களை வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஹவு தே ஆர் டூயிங். மகாத்மா கோட்சி ஆகலாம் என்றீர்களே, புரியவில்லை ஐயா, விளக்க முடியுமா? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். மகாத்மா கோட்சி ஆக முடியுமா? காந்தி வந்து கோட்சி இப்ப சிம்பிள். நான் வந்து ஒரு இப்ப சிம்பிள் சில யோகிஸ்லாம் இருக்காங்க, நான் வந்து காந்தி ஆனாரா ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். மகாத்மா கோட்சி ஆகலாமா அப்படின்னா காந்தி வந்து கோட்சி ஆக முடியுமா? முடியும். இட் கேன் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். அப்படி ஒரு நல்ல ஒரு தீயவன் நல்லவனாகிறப்ப ஒரு நல்லவன் கண்டிப்பாக தீயவனாக முடியும். தேர் இஸ் a பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க எத்தனை யோகிஸ், இப்ப சில யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவங்க பியூரிட்டியா கம்ப்ளீட்டா வந்து தே ஃபாலோ ஆல் த யமாஸ் நியமாஸ் ஆசனாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. we know that at one point of time what they are, அவங்களோட பிஹேவியரை நீங்களே பார்த்துக்கோங்க. எத்தனை ஹிஸ்டரி, பிரேமானந்தா இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பிரேமானந்தா லைஃப் டைம் ஓவர், இன்னும் நிறைய மத குருமார்கள், எத்தனை கோயில்கள்ல வந்து நம்ம எத்தனை இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், எத்தனை சர்ச்சஸ் பாதிரியார்கள் வந்து என்னென்ன இன்சிடென்ட்ல வந்து இன்வால்வ் வராங்கன்றது பார்க்குறோம். ஸோ அதனால வந்து மகாத்மான்றதே அந்த டேர்மை வந்து we cannot accept that. It is a human being. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு பீஸ் சோல்ஜரா தான் பார்க்கணுமே தவிர ஒரு மகாத்மா நம்ம தூக்கி வைக்கிறதுல அது அகெயின் இட்ஸ் அன் அன்அப்ரோச்சபிள் காந்தியா தான் மாறுறாரு. இட்ஸ் a human reform. Okay, any other questions? Okay, thank you friends. சில questions வந்து maybe I couldn't answer properly, but in meanwhile I try to answer these questions. பட் என்ன பொறுத்தவரை அந்த கேரக்டர்ன்றது இட்ஸ் நாட் அ, நீங்க வந்து ஹியூமன் சைக்காலஜி படிச்சீங்கன்னா தெரியும், இந்த கேரக்டர்ன்றது நாட் அ ஃபிக்ஸபிள் ஒன். ஓகே, இட்ஸ் போத் டிரெக்ஷன்ஸ். ஓகே, இட்ஸ் இன் அ டைம் ப்ராசஸ், சம் கம்பல்சன் த மேன் கேன் சேஞ்ச். ஸோ அப்ப காந்தி என்ற மனிதர் எந்த அர்த்தத்துல பார்க்கப்படுதுன்னா ஒரு சாந்தி சேனா, ஒரு பீஸ் பிரிகேடாக, ஒரு அமைதி தூதுவனாக பார்க்க முடியும்ன்றதுதான் இந்த புத்தகத்தை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஹேட்ரேட் பாலிடிக்ஸை ஹியூமன் ரிஃபார்ம் பாலிடிக்ஸால நம்ம வின் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஆழ்மையான கருத்து. நன்றி.